இதயங்கள் மலரட்டுமே, இங்கு என் இசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு என் இசை முழங்கட்டுமே. அண்ணலே இன்று நம்மை அழைத்தார், நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், நம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு என் இசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூவுலகு அதிர்ந்தது, வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்தனி, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவு தீயு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராததால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் தீமோத்தேயுவும் மாசிதோனியாவில் இருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது
மேலுடையில் இருந்த தூசை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியரில் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளி விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். Alleluia, 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 Alleluia. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற வாக்குறுதியை கடவுள் தருகிறார். இந்த நாளின் வழியாக ஆண்டவரிடத்தில் நாம் எதை கேட்க போகிறோம்?
மன நிம்மதியை கேட்க போறோமா? மனதுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்க போறோமா? கடவுளே மன அமைதியை தாங்க அப்படின்னு வேண்ட போறோமா? குடும்பத்தில் ஒற்றுமையை சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்ல போறோமா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பொன் பொருளுக்காக நீ ஜெபிக்க போகிறாயா? பட்டம், பதவி, அதிகாரத்திற்காக ஆண்டவரிடத்தில் நீ வேண்டி மன்றாட போகிறாயா? இந்த உலக போக்கிலான வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க போகிறாயா? எந்த கருத்தை உன் மனதில் வைத்து நீ ஜெபிக்கிறாயோ, எந்த சிந்தனையோடு இந்த தெய்வீக பலியில் நீ பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த உணர்வு உன்னை தூண்டி எழுப்புகிறதோ, அல்லது எந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையை நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கிறதோ, துன்பப்படுத்தி இருக்கிறதோ, வேதனைப்படுத்தி இருக்கிறதோ, அதை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரிடத்தில் அந்த கருத்திற்காக இந்த நாளில் சிறப்பாக வேண்டி மன்றாடு. ஒருவேளை அதிகமான மக்கள் பாதிக்கப்படுவது அவர்களுடைய நிம்மதியின்மைதான். அவருடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியோ அமைதியோ இல்லாத ஒரு சூழ்நிலை தான். எல்லா மக்களும் வேதனைப்படுவது வியாதியினாலதான். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாம பிரச்சனை அனுபவிப்பதுதான். இந்த ஒரு காரியத்திற்காக கடவுளிடத்திலே சிறப்பான விதத்திலே நீ செபி என் அன்பு சகோதரனே. ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு மன்றாடி வேண்டு என் அன்பு சகோதரியே. உன் வாழ்க்கை மாறும், உன் கணவன் மாறுவான், உன் மனைவி மாறுவார், உன் குடும்ப சூழ்நிலை மாறும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ உணர்வாய். அதன் வழியாய் கடவுள் உன்னை மிக அதிகமாக உயர்த்த இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வை. உன் துயரங்கள், உன் கலக்கங்கள், உன் வேதனைகள், உன் வியாதி வலிகள் எல்லாம் மாறப்போகும் என்கிற நம்பிக்கையில் கிறிஸ்துவோடு இணைந்திரு. கிறிஸ்துவின் இறையாட்சியில் பங்கு பெறு. கிறிஸ்துவின் சாட்சியாகவே வாழ்ந்திடு. ஆமென். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அப்பல்லோ என்கிற ஒரு மனிதர், அவர் யூதர். எபேசு வந்தடைந்து அந்த மக்களுக்கு போதனைகளை சொல்லுகிறார். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறார். கடவுள் மேல அவருக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நல்ல அறிவை அவர் பெற்றிருந்தவராக இருக்கிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தவர். ஆனால் அவரிடத்தில் கூட ஒரு சிறு குறை இருந்தது. என்ன குறை? அது குறைன்னு சொல்ல முடியாது, அறியாமை என்று சொல்லலாம். அவர் நினைத்து கொண்டிருந்தார், அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யோவானுடைய திருமுழுக்கு மிகச் சிறந்ததாக இருந்தது. யோவானுடைய திருமுழுக்கை பற்றி தான் அவர் அறிந்து வைத்தவராக இருந்தார். ஆனால் அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இந்த இடத்துல யோவானுடைய திருமுழுக்கு அல்ல, இயேசுவின் திருமுழுக்கே ஒரு மனிதனுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும், ஒரு மனிதனுக்கு உயிர்ப்பை கொடுக்கும், மீட்பை தரும் என்கிற நற்செய்தியை அறிவிக்கிறார். ஒரு ஆழமான அழகான ஒரு செய்தி அது. இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெறுகின்ற திருமுழுக்கு தூய ஆவியினுடைய வல்லமையினால் பெற்றுக்கொள்ளப்படுகிற முத்திரை. கிறிஸ்துவினுடைய அன்பு மகனாக மகளாக அங்கீகரிக்கப்படுகிற செயல். கிறிஸ்துவின் சாட்சியாகவே வாழ நமக்கு அழைப்பு தருகின்ற கொடையாக அது இருக்கிறது. இந்த உண்மையை எடுத்து சொல்லுகிற அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோவுக்கு இந்த மறை உண்மையை எடுத்து விளக்கி சொன்னபோது அப்பல்லோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை விசுவசிக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க சொல்லல. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியுமா? கேள்வி கேட்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவருக்கு எடுத்து சொன்னபோது தாழ்ச்சியான உள்ளத்தோடு பொறுமையான இதயத்தோடு அவற்றை கேட்டார். கேட்டு அவற்றை தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டார்,
தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். இறை வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவே மெஸ்ஸியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். எப்பொழுது அவருக்கு இந்த உண்மை வெளிப்படுகிறதோ அந்த உண்மையை உணர்ந்து கொண்ட அப்பல்லோ கிறிஸ்துவின் சாட்சியாக மாறி இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கை பற்றி அவர் போதிப்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நமக்கு அறியாமைகள் உண்டு, சில விஷயங்கள் நமக்கு புரியாது, சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தை பொறுமையோடு கேட்கணும், புரியாத விஷயத்தை கொஞ்ச நேரம் பொறுமை காத்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இந்த புரியாமையில் அறியாமையில் தெளிவு இல்லாமல் இருக்கும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனை வருதுங்க. பெரும்பாலான பிரச்சனை இப்படி தான். என்னன்னே தெரியாது, ஆனால் குரலை உயர்த்தி பேசி பிரச்சனையை உண்டு செய்வது. என்ன நடக்குதுன்னே அவனுக்கு விளங்காது, ஆனாலும் தன்னுடைய பிரசன்னத்தை காட்டணும், தன்னுடைய இருப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் அதிகாரத்தோடு செயல்படுவது, அதன் வழியாய் பிறரை அவமானப்படுத்துவதோ, வார்த்தைகளை தவறாக விட்டு பிறருடைய மனதை புண்படுத்துவதோ காயப்படுத்துவதோ நம்முடைய குடும்பத்தில் நடக்கும். இப்படி பேசிட்டாரே ஃபாதர், இந்த மனுஷன் நல்லவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த வார்த்தையை சொல்லி என்னை காயப்படுத்திட்டாரே, என்னை புரிஞ்சிக்கலையே. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சிக்கலையே. இவ்வளவு காலம் நான் குடும்பம் பண்ணியிருக்கிறேன், 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருடம் அவர் கூட நான் பயணிச்சிருக்கிறேன், என்னை அவர் சரியாக புரிஞ்சிக்கலையே, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே ஃபாதர் சொல்லுவதை பார்க்கிறோம். கொஞ்சம் பொறுமை இருக்கணும், தாழ்ச்சி உங்களுடைய மனதில் வேண்டும். தாழ்ச்சியான உள்ளத்தோடு பொறுமையான இதயத்தோடு நீங்கள் இருக்கிற போது என் அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் காணும். இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயிற்சியாக மேற்கொண்டு செய்து பார்க்கலாம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் கூட உங்களுக்காக தந்தையிடம் நான் ஒன்றை கேட்கிறேன் அவர் சொல்றாரு. உங்களுக்காக தந்தையிடம் நான் ஒன்றை கேட்கிறேன். அது என்ன? நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். மறுபடியும் ஒரு நற்செய்தி. நேற்று நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இந்த நாளில் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்கிற நற்செய்தி. ஆம் பிரியமானவர்களே, தந்தையாம் கடவுளிடத்தில், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் என்ன கேட்க போகிறோம்? மன அமைதியா, மன நிம்மதியா, குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானமா, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, நல்ல திருமணம் வரன் அமைய வேண்டுமா, வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமா, குடும்பத்தில் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமை சமாதானத்தோடு வாழ வேண்டுமா? எதற்காக இந்த ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் நீ வேண்டி செபிக்கிறாய்? நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் அழுத்தமாக அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்போம், உறுதியான உள்ளத்தோடு விசுவாசத்தோடு அவரிடத்தில் சரணாகதியாகுவோம். அதன் வழியாய் நாம் மன்றாடுகிற நம்முடைய மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வாதமான கொடையாக நம் மீது அது பொழியப்படட்டும். நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி என்றும் நிறைந்திருக்கட்டும். ஆமீன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளதை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தே. உள்ளதை உமக்கே தர வந்தே,
உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உனக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. நிக்கடைந்துமே உண்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கி அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்விற்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்கிற நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். என்றும் மறை புகழும் வலியினை உள்ளம் அறிந்தேன் குறையின்றி காத்திடுவார். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம்.